இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குணசாலியான ஸ்திரீயை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. அந்த 10 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் அவளுடைய குணாதிசயங்கள், அவள் விலையேற பெற்றவளாய் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தவளாய் இருக்கிற வேண்டுமென்றால் அவளுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை குறித்து தான் நாம் கடந்த நாட்களிலும் தியானித்தோம். அவள் தன்னுடைய புருஷனால் புகழப்படக்கூடியவளாக காணப்படுகிறாள். ஏழைகளுக்கு இறங்குகிறவளாக காணப்படுகிறாள். தன்னுடைய பிள்ளைகளால் பாக்கியவதி என்று சொல்லப்படுகிறவளாக காணப்படுகிறாள். அவளுடைய அலங்கரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? புறம்பான அலங்கரிப்பு இல்லாதபடி அழியாத அலங்கரிப்பு அவளிடத்தில் காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். புருஷனை கனப்படுத்துகிறவர்களாக, அநேகர் தன்னுடைய புருஷனை கனப்படுத்துகிறவளாக அவள் காணப்படுகிறாள் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்றால், நீதிமொழிகள் 31 அதிகாரம் 27 வசனம், சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். அவள் உழைக்கிறவளாக காணப்படுகிறாள், சுறுசுறுப்புள்ளவர்களாக காணப்படுகிறாள், உற்சாகமாய் வேலை செய்கிறவளாக அவள் காணப்படுகிறாள். சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின புத்திமதிகளிலே அவர் தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 5 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன்னுடைய வீட்டாரை அவன் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசிகளிலும் கெட்டவனுமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தன்னுடைய வீட்டாரை விசாரிக்கவும் தன்னுடைய வீட்டாருக்கு தேவையானவைகளை செய்யக்கூடியவளுமாக ஒரு ஸ்திரீ காணப்பட வேண்டும் என்று இதிலே கூறப்பட்டிருக்கிறது. சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள் என்று இந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்திலே 13 அதிகாரத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது, அவள் தன்னுடைய வீட்டாருக்காக சுறுசுறுப்பாக உற்சாகமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவள் செய்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13 வசனத்திலே, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அந்த ஆடை, அந்த குளிர்காலத்திற்கு ஏற்ற ஆடை, கோடை காலத்திற்கு ஏற்ற ஆடை, குளிர்காலத்திற்கு ஏற்ற ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி அவள் அந்த உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். 16 வசனம் வாசிக்கும் பொழுது, ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். உழைக்கிறவளாக, அதாவது விவசாயம் பயிரிடுகிறவளாக தோட்டத்தை, வயலை வாங்கி அந்த தன்னுடைய சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தனக்காகவும் வியாபாரத்திற்காகவும் ஆடைகளை நெய்கிறவளாக அவளுடைய தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். என்னென்ன காரியங்கள், என்னென்ன வேலைகளை எல்லாம் அவள் செய்கிறாள், ஒருவளாய் அவள் குடும்பத்திற்காக செய்கிறாள் என்றால் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவளுடைய கை கதிரை பிடிக்கும் என்று அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் இரத்தின கம்பளங்களை தானே உண்டு பண்ணுகிறாள். இதனால் தான் நாம் பார்த்தோம், அவளுடைய பிள்ளைகள் அவளை பாக்கியவதி என்பார்கள். அவளுடைய புருஷனும் என்ன சொல்வார்னா, இவ எத்தனையோ பேர் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ எல்லாவற்றிற்கும் மேலானவள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது ஏன் தன்னுடைய பிள்ளைகள் நம்மை பாக்கியவதி என்று சொல்ல மாட்டார்கள்? பாருங்கள், மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். தனக்காக இரத்தின கம்பளங்களை உண்டு பண்ணுகிறாள், ராட்டினங்களை பிடிக்கிறாள். அவளுடைய கை கதிரை அறுக்கிறது, மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் என்று பார்க்கிறோம். சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன்னுடைய வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று மிகவும் கண்ணோக்கமாக இருக்கிறாள். தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆகாரத்தை தேடுவதிலும் உடைகளை தேடுவதிலும் சம்பாதிப்பதிலும் அவள் உற்சாகமாய் காணப்படுகிறாள் என்று பார்க்கிறோம். வேதத்திலே அந்த உற்சாகமாய், அந்த சோம்பல் இல்லாமல் வேலையிலே ஜாக்கிரதையாக இருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து
நாம் இந்த நேரத்தில் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது ரெபேக்காளை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். எலியேசர் அவளை தன்னுடைய ஈசாக்குக்காக, தன் எஜமானுக்காக அவளை பெண் பார்க்க செல்லும் பொழுது அவன் தேவனிடத்திலே பொருத்தனையோடு செல்கிறான். எவள் எனக்கு குடிக்க தண்ணீர் தா என்று கேட்கும் பொழுது, உனக்கும் உம்முடைய ஒட்டகத்துக்கும் தருகிறேன் என்று எவள் சொல்லுகிறாளோ அவளே நீர் ஈசாக்குக்காக நியமிக்கப்பட்ட பெண் என்று நான் அறிந்து கொள்வேன் என்று தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணி கொண்டு செல்கிறாள். பிரியமானவர்களே, நாம் அதை பார்க்கும் பொழுது அவள் என்ன செய்கிறாள், அந்த எலியேசரோடு போன ஒட்டகங்கள் 10 ஒட்டகங்கள் என்று நான் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஒட்டகமும் நன்றாக தண்ணீர் குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு 10 குடம் தண்ணீர் பிடிக்கிறதா இருக்கும். அந்த 10 ஒட்டகங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 குடம் தண்ணீராவது எடுக்க வேண்டியிருக்கும். அவள் ஓடி ஓடி சென்று உற்சாகமாக அந்த கிணற்றிலிருந்து அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு முகம் கோணாதபடிக்கு உமக்கும் கொடுப்பேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி எலியேசர் அவளிடத்தில் கேட்கிறான், நாம் உம்முடைய வீட்டில் தங்க முடியுமா என்று சொல்லும் பொழுது, என்னுடைய வீட்டில் உமக்கும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தேவையான தீவனங்களும் உண்டு என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு சென்றதாக பார்க்கிறோமா. பிரியமானவர்களே, நற்குணசாலியாக அவள் இருந்தாள். எந்த காரியத்திலும் உற்சாகத்தோடு சோம்பல் இல்லாமல் செய்யும் பொழுது தேவன் அதற்குண்டான பலனை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையின் நிமித்தம் அவள் உற்சாகத்தோடு காணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் இந்த குணசாலியான ஸ்திரீ அநேக வேலைகள், இருட்டோடு எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாள், வயலை விசாரித்து வாங்குகிறாள், ராட்டினங்களை வைக்கிறாள், ரத்தின கம்பளங்களை செய்கிறாள், மெல்லிய புடவைகளை செய்து விற்கிறாள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பவுல புஸ்தக நாட்களில் தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்திலே பெண்கள், அதாவது ஸ்திரீகள் விதவைகள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று இந்த நாட்களிலும் அவள் புத்திமதிகளை சொல்லியிருக்கிறார். ஒரு விதவையான ஸ்திரீ அல்லது 60 வயதிற்கு மேற்பட்ட ஒரு விதவையான ஸ்திரீ எப்படி காணப்பட வேண்டுமெனா, அவள் பிள்ளைகளை வளர்த்து, அந்நியரை உபசரித்து, பஸ்தவான்களுடைய கால்களை கழுவி, உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து, சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறாள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுதுதான் குணசாலியான ஸ்திரீயாக தேவனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நாம் மாற வேண்டும். சோம்பலின் அப்பத்தை புசியாமல் நம்முடைய வீட்டு காரியங்களில் நாம் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக அந்த நாளிலும் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, குணசாலியான ஸ்திரீயை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய பெண்களும் எத்தனையோ நாட்கள் இந்த வசனங்களையும் வார்த்தைகளை நாங்கள் அறிந்திருந்தாலும் தகப்பனே, இவைகள் எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்து இன்னும் நாங்கள் சீர்படவும், எங்களை புதிதாக்கி கொள்ளவும் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளால் புகழப்படவும், புருஷனால் புகழப்படவும், ஆண்டவரை சோம்பல் இல்லாதபடி உற்சாகமாக எங்கள் வீட்டு காரியங்களை பார்க்கவும், நற்கிரியைகளை செய்யவும், மெய்யான அழியாத அலங்கரிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீகளாக, ஆயத்தம் உள்ளவர்களாக, உம்முடைய வருகையில் எதிர்நோக்கிறவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை புடமிட்டு புதிதாக்கி ஆண்டவரை எங்களை ஆயத்தப்படுத்தி புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆண்டவரை உம்முடைய ராஜ்யத்திற்கு வர எதிர்நோக்கி இருக்கிற கன்னிகைகளாக எங்களை காணப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபையை கர்த்தர் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை தேவன் தாமே நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரை நீர் கிரியை செய்து ஆண்டவரை நீர் விளைய பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மகிமை